Only one life will soon be past. Only what's done for Christ will last. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரத்தில் கடந்து போகும். கிறிஸ்துவுக்காக செய்தது மாத்திரமே நீடித்து நிற்கும் என்று அவர் எழுதி வைத்தார். இந்த சார்லி ஸ்டட், இவரை ஒரு பெரிய கிரிக்கெட் வீரராக இன்று உலகம் நினைவு கூறவில்லை. ஒரு மாபெரும் தர்த்தியாகம் நிறைந்த நற்கிரியைகள் பெருகி காணப்பட்ட ஒரு மிஷனரியாகத்தான் இவரை உலகம் நினைவு கூறுகிறது. கிறிஸ்துவுக்காக செய்தது மாத்திரமே நீடித்து நிற்கும். ஆண்டவரே, என்ன செய்கிறோம்? எனக்காகவே எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேனா, அல்லது இயேசுவின் நிமித்தம் பிறருக்காக நான் ஏதாகிலும் செய்கிறேனா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று பிலிப்பியர் 2:4 வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அக்கிரமங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய கிரியிலே, நற்கிரிகளிலே நாம் பெருக வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடம். நம்ம இறந்து போனதுக்கப்புறம் நம்ம நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நாம் காண்பித்த கிரியைகளின் அடிப்படையில் தான் தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்காகவே தனக்காகவே என எல்லாம் செய்யும் மானிடரே, இயேசுவுக்காக, சத்தியத்துக்காக, பரலோகத்திற்காக என்ன செய்கிறீர் என்பதை சிந்தித்து பாரும்.